ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்துட்டு மோர் குழம்பு. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸிங்க. பேச்சுலர்ஸ் அப்புறம் நியூலி மேரிட் அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் கர்ட் வேணும். அதுக்கப்புறம் இதுக்கு அரைக்க வேண்டிய மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய், தனியா, இஞ்சி, ஜீரகம், பொட்டுக்கடலை, அப்புறம் பச்சை மிளகா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தனியாவும் ஜீரகமும் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து தனியாக ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் அதே கடாயில் வந்து கொஞ்சம் இஞ்சியும் அப்புறம் அந்த பச்சை மிளகா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம அந்த கர்டு இருந்துச்சு அந்த கர்டில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த மிக்சரை போட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு, உளுந்து, அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இந்த மிக்சரையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டிர் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் இது பண்ணிட்டதுக்கப்புறம் எண்டில் வந்து இது ஒரே ஒரு மாதிரி நுரை மாதிரி வருங்க. அப்படி வந்துச்சுன்னா அந்த குழம்பு ரெடி. ஸோ மோர் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியாக ஆகிடும். ஸோ ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு அந்த கொதி வந்துட்டால் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் மோர் குழம்பு எப்படி பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜில் பார்த்திங்கன்னா அப்படியே நுரை மாதிரி வரும், நல்லா பொங்கி வருங்க. அந்த மாதிரி வரணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி தான் வருங்க. எண்டில் நல்லா நுரையாக வரணும். வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இதில் மாற்றிடணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இதில் மாற்றிடுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி ரெசிபீஸ் எங்கள் சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.